தேங்காய் வந்து வெந்துடும். அந்த தேங்காயில் என்ன பிரச்சனைனா, நாங்கள் அதில் தேங்காய் பால் எடுத்தோம். தேங்காய் பால் எடுத்துட்டு மிச்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ண மறந்துட்டோம். சரி, அது எதுக்காவது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா எதுக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு யாருக்கும் மனசு வரல. ஸோ அந்த தேங்காய் பால் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க. அது மேலே வந்து வெண்ணெய் மாதிரி வந்து திரண்டு வரும். அதை மட்டும் தண்ணி இல்லாமல் எடுத்து இந்த மாதிரி வந்து வடைச்சட்டியில் போட்டு நல்லா ஆயில் அதை ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் இப்படி பிரிஞ்சு வரும். ஆர்கானிக்கான எண்ணெய். இருங்க, நான் ஃபுல்லாக எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எண்ணெயோட அளவு காமிக்கிறேன். இது வந்து சுமார் ஒரு தேங்காயோட கலவைங்க. இது ஃபுல்லாகவே கரும்னு கரிஞ்சிடும். ரொம்ப கருவிடாமல் முடிஞ்ச அளவுக்கு இது ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த ஃப்ரையில் வந்து உங்களுக்கு ஆயில் வந்து செக்ரிகேட் ஆகுங்க. அதுதான் இப்போல்லாம் போது இது மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி கல் மாதிரி ஆயிரும். புளிய கூட முடியாது.